நமக்கு ஒரு தர்க்கம் வராம சண்டம் வராத எந்த குடும்பமும் இருக்காது. அப்படியெல்லாம் இருக்கும்போது அந்த நடந்ததுக்கான அடையாளமே எல்லாம் நான் பாட்டுக்கு போயிட்டு இருப்பேன். அவ்வளோதான். அதை வந்து பிடிச்சிக்கிட்டே உட்காந்துருக்க மாட்டேன். அதே போல தான் அவரும் அது நடந்ததுக்கான அடையாளமே இல்லாமல் அவர் பாட்டுக்கு அடுத்த வேலைக்கு பார்க்க போயிடுவோம். அதை பிடிச்சிக்கிட்டேன். நீ ஏன் இப்படி பண்ண, இந்த புது புது அர்த்தங்கள் படம் வந்துல, நீ இதுக்கு முன்னாடி இந்த டைலாக் சொன்ன, அதுக்கு பின்னாடி இப்படி பண்ண அப்படி பண்ண, அந்த சமாச்சாரமே கிடையாது. நிறைய பேர் குடும்பங்களில் அதுதான் நடந்துட்டுருக்கு. நீ இப்படி சொன்னியே, நீ எப்படி இது சொல்லலாம், நீ அப்படி சொல்லலாம். இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே தர்க்கம் அப்படின்னு வரும்போது, சண்டை அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா, சம்மந்தமே இல்லாமல் அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. யாரு? பேரண்ட்ஸு, கூட பிறந்தவங்க. நம்ம என்ன தெரியுமா சொல்லுவோம், நம்ம என்ன தெரியுமா ஒரு பெரிய தப்பு பண்ணுறோம், யாரை சொன்னால், இவங்கள சொன்னால் கூட அவங்க விட்டுருவாங்க, சரி சண்டை போட்டு அவங்க பேரண்ட்ஸை பற்றி சொல்லும்போது இன்னும் கோவம் வரும். எல்லாருக்குமே வரும். என்ன பேரண்ட்ஸை பற்றி சொன்னால் எனக்கும் கோவம் வரும்ல. பெரும்பாலான குடும்பங்கள்ல அதுதான் நடந்துட்டு இருக்கு. தாய் தகப்பனை மதிக்காதவன் மனைவியும் மதிக்க மாட்டான்.